ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறிய தனிமையான மரம் நின்றது. அதில் பூக்கள் இல்லை, பழங்கள் இல்லை, யாரும் அதன் அருகில் வரவில்லை. மரம் சோகமாகவும் எல்லோரும் தன்னை மறந்து விட்டதாகவும் நினைத்தது. ஒரு சிறிய நீலப்பறவை பறந்து சென்று தனிமையான மரத்தை கவனிக்கிறது. பறவை மரத்திடம் சொன்னது, "ஓ மரமே, நீ மிகவும் தனிமையாக இருக்கிறாய். நான் உன்னை துணையாக வைத்திருக்கிறேன்." பறவை ஒரு கிளையில் அமர்ந்து ஒரு இனிமையான பாடலை பாடுகிறது. பறவை பாடும்போது ஏதோ மாயாஜாலம் நடந்தது. ஒரு ஆர்வம் உள்ள அணில் ஒரு ஏகோர்னை பிடித்துக் கொண்டு மரத்தை நோக்கி வேகமாக செல்கிறது. அணில் சிரித்துக் கொண்டே, "அன்புள்ள மரமே, ஒரு நாள் உனக்கு ஒரு சிறிய நண்பன் கிடைக்கும்படி உன் வேர்களுக்கு அருகில் ஒரு விதையை நடுவேன்." அவன் ஏகோர்னை மண்ணில் புதைக்கிறான். அந்த நேரத்தில் மரத்தில் ஒரு சிறிய இளஞ்சிவப்பு பூ பூத்தது. 2 குழந்தைகள், மியா மற்றும் சாம், சிரித்தபடி மரத்தை நோக்கி ஓடுகிறார்கள். மியா மரத்தை கட்டிப்பிடித்து, "ஓ, என்ன ஒரு அழகான மரம்! அதை பராமரிப்போம் சாம்." வேர்களில் தண்ணீர் ஊற்றுகிறான். "ஆம், மரங்கள் நமக்கு நிழலையும் புதிய காற்றையும் தருகின்றன. அதன் நண்பனாக இருப்போம்." மரங்கள் நம் தோழன், திகழ் தரும் வீரன். மழை பெய்ய வழி செய்யும் நேரம். பசுமை பூமி நம்மை காப்பது, மரம்தான் அதன் நெஞ்சமாவது. மரங்களை காப்போம், உயிரை காப்போம், விதையையும் நட்டு பூமியை வளர்ப்போம். சுவாசிக்கும் காற்று தூய்மையாவோம், பசுமை உலகம் நம் பரிசு ஆகட்டும். பறவைகள் பாடும் இனிய குரலுடன், மரத்தரும் வீடு அன்பான உறவுடன். கிளைகளில் தாண்டி விளையாடும் குழந்தைகள், அழகான கனவுகள், உழைக்கும் காட்சிகள். ஒரு விதை இன்றைய நம்பிக்கையாகும், ஒரு மரம் நாளைய உலகம் ஆகும். வளம் தரும் வாழ்க்கை தாய்மை போல, மரங்கள் நம் நெஞ்சில் திகழட்டும் சோழ. மரங்களை காப்போம், உயிரை காப்போம், விதையையும் நட்டு பூமியை வளர்ப்போம். சுவாசிக்கும் காற்று தூய்மையாவோம், பசுமை உலகம் நம் பரிசு ஆகட்டும். குழந்தைகள் கருணை காட்டியதால் மரம் மாறத் தொடங்கியது. பிரகாசமான பச்சை இலைகள் துளிர்விட்டன, அழகான பூக்கள் பூத்தன. விரைவில் சாறு நிறைந்த பழங்கள் வளர ஆரம்பித்தன. மரம் உயிர் பெறுகிறது. மரம் இப்போது உயிருடன் தெரிகிறது. பறவைகள் பாடுகின்றன, விலங்குகள் அதன் நிழலில் ஓய்வெடுக்கின்றன, குழந்தைகள் அதை சுற்றி விளையாடுகின்றன. மரம் மென்மையான அன்பான குரல். நன்றி என் அன்பான நண்பர்களே, உங்கள் கருணை என்னை வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆக்கியுள்ளது. எனவே மரம் மீண்டும் ஒருபோதும் தனிமையாக இருக்கவில்லை. அது மகிழ்ச்சி, அன்பு மற்றும் சிரிப்பின் இடமாக மாறியது. கருணை உலகை ஒரு சிறந்த இடமாக மாற்றுகிறது. மரத்தைப் போலவே நாம் மற்றவர்களிடம் அன்பையும் அக்கறையையும் காட்டும் போது மகிழ்ச்சி எல்லா இடங்களிலும்